பிரேஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேலை கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஹீப்ரூஸ் சாப்டர் 6:14. எபிரியர் 6:14 எப்படியா சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அவர் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களோ, உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய போகிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை ஏசப்பா மல்டிப்ளை பண்ணுறேன் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன்க. வேதத்தில் கூட பார்க்கும்போது ஏசப்பா ஒரு இடத்துல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஜனங்கள் எல்லோரும் உபதேசம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது ஏசப்பா ஜனங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல பார்க்கும்போது வெறும் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க மனைவி பிள்ளைகள், அப்போ எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. ஆனாலும் ஏசப்பா அந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சீஷர் இடத்துல கேட்குறார். அப்போ சீஷர் இடத்துல கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குதுன்று ஏசப்பா இடத்துல கொண்டு வராங்க. ஏசப்பா அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து சீஷரிடத்தில் கொடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார். பாருங்கள், அந்த 5 அப்போ 2 மீனை ஏசப்பா ஆசீர்வதித்து 5000க்கும் அதிகமான ஜனங்களை போஷிக்கத்தக்கதாக திருப்தியாய் அதை சாப்பிட்டு 12 கூடைகள் மீதியாக எடுக்க ஏசப்பா அதை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதத்தை பெருக செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, உங்களுக்கு ஏசப்பா என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ, என்ன ஆதாயத்தை கொடுக்குறாரோ, அது தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஏசப்பா நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் சம்பளம் வாங்கும் போது அதை முதலாவது தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஏசப்பா நீர் கொடுத்த இந்த ஆதாயத்தை சேலரியை ஆசீர்வாதி கொடுங்கன்னு ஏசப்பா கிட்ட நீங்கள் வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்வா. ஆசீர்வதித்து பெருக செய்து மாத்திரம் இல்லை, மீதியாய் நீங்கள் சேவ் பண்ணத்தக்கதாக ஏசப்பா உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்திரப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறவ நீ வாக்கு மாறாத தேவனப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து அவங்கள பெருக செய்யுங்கப்பா. அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதி பெருக செய்யுங்க, குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. அவங்க செய்கிற கையின் பிரயாசங்களை பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்தப்பா. நீங்கள் பெருக செய்ததுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.